உங்களை வந்து எல்லோருக்கும் பிடிக்கும். குறிப்பாக அந்த ஸ்கூல் பசங்க 2வது காலேஜ் போகிறவங்க உங்களை ரொம்ப அதிகமாக தேடுவாங்க. குறிப்பாக அந்த மழை காலங்களில் ஸ்கூல்லாம் எப்போ லீவ் விடுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தேடுவாங்க. ரொம்ப ஒரு பாப்புலரான, ரொம்ப எல்லாரோடும் விரும்பத்தக்க ஒரு நல்ல நபர். நீங்கள் கலந்தது ரொம்ப சந்தோஷம் சார். இன்றைக்கும் கூட முக்கியமான சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். மக்கள் சார்பாக சில கேள்விகளை நான் உங்களோடு கேட்க விரும்புகிறேன் சார். ஹீட் வேவ்ஸை பற்றி நிறைய செய்திகள்லாம் வருது சார். இப்போது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஹீட் வேவ்ஸ் இருக்கா? இப்படி இன்னும் அதிகமாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஹீட் வேவ்ஸ் அதிகமாகுமா? எப்படி சார் இது போகுது ஹீட் வேவ்ஸ்? அதாவது ஹீட் வேவ்ஸ் அப்படிங்கிறது முதல்ல வேவ்னா அடிப்படையில் என்னென்னா, அதை தமிழ் படுத்தும்போது வெப்ப அலை அப்படிங்கிறது நமக்கு எதுவும் அலை அலையாக வந்து அடிக்க போகுதுங்கிறது இல்லை. அது வேறு ஒரு ஒவ்வொரு கான்டெக்ஸ்டில் சில வார்த்தைகளுடைய அமைப்புகள் வந்து சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஹீட் வேவ் அப்படிங்கிற போது ஐஎம்டியில் என்ன மீன் பண்ணுறாங்க, ஒரு அலை என்னது இப்படி ஏறி திருப்பி வருது. ஸோ இயல்பான அளவிலிருந்து மேலே போயிட்டு திரும்பி வர்றது. அது எந்த அளவுக்கு மேலே இயல்பை விட 4 டிகிரி 5 டிகிரிக்கு அது டிஃபைன் பண்ணுறாங்க. கடல் பகுதிக்கு மினிமம் இப்படி இருக்கணும், உள் பகுதிக்கு இவ்வளோ இருக்கணும், மலைப்பகுதிக்கு இப்படி இருக்கணும், 37 டிகிரி 37 டிகிரி 40 டிகிரி மினிமம் இருக்கணும், இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் 40 டிகிரிக்கு அப்புறம் இயல்பிலிருந்து எவ்வளவு தாண்டணும். 3 டிகிரி 4 டிகிரி தாண்டுனா அது வெப்ப அலை கிடையாது. 4லிருந்து 5 டிகிரி 5லிருந்து 6 டிகிரி ஹீட் வேவ், சிவியர் ஹீட் வேவ் இப்படிலாம் பிரிக்கிறாங்க. இப்போ இந்த ஹீட் வேவ் டெஃபினேஷன் வந்து குளோபல் லெவலில் யூனிஃபார்ம் டெஃபினேஷன் கிடையாது. ஓகே ஓகே. நம்ம இதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும்போது அந்த வெப்பம் அப்படியே கீழே வரக்கூடிய நார்த் வெஸ்ட்லேருந்து அந்த கோடை காலத்தில் மேற்கு திசையிலேருந்து காற்று வரும். அப்போ அங்கே இருக்கிற ஹீட்டு இங்கே அள்ளிட்டு வரும்பொழுது நம்ம அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு மாவட்டங்கள், சென்னை இந்த ஓரம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் வந்து இயல்பை விட அதிகமாக செல்லக்கூடிய காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் ஹீட் வேவ் நம்ம சொல்கிறது நம்ம தமிழக பகுதிக்கு இப்போ இருக்கிற டெஃபினேஷன் படி கிடையாது. இப்படி பண்ணுற டெஃபினேஷன் படி கிடையாது. அதுக்கு வந்து அவங்க அசௌகரியமான நல்ல அன்கம்ஃபர்டபுள் டே. ஏன்னா நம்ம கடலோர பகுதியில் வேறு இருக்கிற மாய்ஸ்சர் அதிகமாகும். வெப்பம் ப்ளஸ் மாய்ஸ்சர் சேரும்பொழுது அது வேற ஒரு இம்பேக்ட் இருக்கும். ஓகே. தென் ஃபீல்ட் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. ரியல் டெம்பரேச்சர், ஃபீல்ட் டெம்பரேச்சர். நம்ம தெர்மோமீட்டர் அப்படி நின்று மெஷர் பண்ணுறது ஒன்று. நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம ஃபீலாக ஒரு அளவு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் நின்ன ஒரு இதுவாக இருக்கும், அதிகமான ஹீட் இருக்கும். அதை அந்த காற்று நம்ம தோலில் போடும் பொழுது அதனுடைய இம்பேக்ட். ஸோ விண்ட் ஸ்பீடையும் ஹீட்டையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஹீட் இண்டெக்ஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த ஹீட் இண்டெக்ஸ் வில் டெல் யூ த ஃபீல் டெம்பரேச்சர். நான் உணர்கிற வெப்பம் வேறு, சென்சிபிள் வெப்பம் வேறு. ஸோ அது இருக்குது, அது கணிக்கிறாங்க. அதுவும் இப்போ வந்து நம்ம இதில் சொல்லியிருக்கும் பொழுது இந்த ஆண்டு இயல்பை விட அதிகமாக இருக்க வெப்ப பொதுவாக நம்ம ஹீட் வேவ் சொல்கிறதுலாம் சென்ட்ரல் இந்தியா, ராஜஸ்தான், எம்பி அந்த மாதிரி ஏரியாக்களுக்கு, இந்த சதர்ன் பெனின்சுலாவில் நமக்கு வந்து ராயல்ஸ் இது வரைக்கும் கொண்டு வருவாங்க. தெலுங்கானா, அந்த ஆந்திர பிரதேஷ் ஏரியாவெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் கோர் ரீஜன்றது, கோர் ஹீட் வேவ் ஆஸ் பர் த டெஃபினேஷன். ஓகே. அதில் நம்ம வடமேற்கு பகுதியில் இருக்கும்போது சில மாவட்டங்கள் அங்கே அதிகமாகும்போது இங்கே அதிகமாக ஜனங்களுக்கு அது பாதிப்புகள் உண்டாகும். வெப்ப காலம் தான். வெப்ப காலத்தில் பொதுவாகவே வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் இயல்பை விட அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காலகட்டம் நம்ம கரெக்டாக, அதாவது வெப்ப காலத்தில் நம்ம டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். தண்ணீர் குடிக்கிறது பார்த்துக்கணும், உடம்புல நீர் இதில் அது தேவை. அதாவது முடிந்தவரை அதிக வெப்பம் உள்ள நேரமான அந்த 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் வெளியே போகிறத தவிர்க்கணும். நேரடி சூரிய வெப்பத்தில் நம்ம இருக்கக்கூடியதை தவிர்க்கணும். உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்கிறது பார்க்கணும். நல்ல காற்றோட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்துக்கணும். ஏதாவது அசௌகரியமாக இருந்தால் நம்ம டாக்டர் பார்க்குறது தப்பு கிடையாது. இது மாதிரி உடலில் நீர்ச்சத்து குறையாமலும் காற்றோட்டம் இருக்கக்கூடிய இடத்துலையும் நேரடியான சூரிய வெப்பம் நம்ம தாக்காமல் இருக்கக்கூடிய கோடை காலத்தில் இதெல்லாம் நம்ம இறுக்கமான ட்ரெஸ் அணியாமல் பருத்தி உடை அணிகிறது, கேப் போட்டு இது பண்ணுறது, கொடையை எடுத்துகிட்டு போகிறது, வெளியே தேவைப்பட்டு போகிறதா இருந்தால் நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அந்த டயத்தில் எல்லாம் இது பண்ணுறது இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கலாம். கோடை காலத்தை நம்ம சந்திக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த எல்னினோன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறாங்க சார். எல்னினோ இப்போ ரீசெண்டாக நம்ம சில நியூஸ்லாம் பார்க்கும்போது சூப்பர் எல்னினோ அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இது என்ன, எதை குறிக்குது? எல்னினோ அப்படிங்கிறது வந்து ஒரு நிகழ்வு, அட்மாஸ்பியரிக் நிலவுன்னு சொல்லலாம், கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. 3லிருந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துக்கிட்டே பேசுவோம் மொபைல்னு சொன்னோம்னா நம்ம ஸ்கூல் காலத்தில் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. இந்த ஜெனரேஷனுக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்க மொபைல் இருக்கிற காலத்தில் பிறந்தவங்க, நம்ம அந்த காலத்தை பார்த்துருக்குறோம். இப்போ வந்து இம்மீடியட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரீச்சிங்.
இப்போ இதில் வந்து இந்த எல்னினோ லானினோ அந்த 2 விஷயங்களுமே சார் ஜனங்களுக்கு அல்லது பொதுமக்களுக்கு அல்லது நமக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்புகள் ஒன்று, 2வது வந்து இப்போ கடலில் வாழக்கூடிய நிறைய அந்த ஃபிஷ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, அதில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும்? ஆமாம், கரெக்டாக வச்சு. ஏன்னா கடலில் நடக்குதுன்னு சொன்ன மாதிரி கடலில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இது நடக்கும்போது அதை ஒட்டி அதுக்கு காற்றில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது குளோபல் வார்மிங் வரும்போது அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய அந்த பனிப்பாறைகள் வந்து உருக தொடங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி எப்படி சார்? இதுக்கு அதுக்கு என்ன இம்பாக்ட்? அது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஒரு கண்டினியூஸ் மீடியம் பூமி சுற்றிலும் அட்மாஸ்பியர். அந்த அட்மாஸ்பியரை இன்னும் பிரேக் போட்டு நம்ம வந்து நாடுகளுக்கு இடையில வேணால் எல்லை போட்டு கேட்டு போட்டு மூடலாம். பட் இது வந்து டோட்டல் ஏர். இப்பவுமே இப்படி இருக்குண்ணே சார். இன்னும் காலங்கள் மாற மாற இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இன்னும் வந்து இது இன்னும் கொஞ்சம் மோசமாக தானே சார் போகும் காலநிலை இது மாற்றங்கள்? இது இந்த கேள்வி வந்து ஒரு 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 ட்ரிக்கி கொஸ்டின். அதாவது கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்கிறோம். இது என்ன ஆகும்? இது நீங்கள் கேட்குறீங்க, இனி ஃபர்தராக என்ன ஆகும்? இதுக்கு தெரிகிறது தான்